வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றவும். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நமக்கு வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இன்றைய வானிலை அனுமானம் 18 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் பொறுத்தவரையிலும் காற்றின் குவிதல் பகுதி கேரளா மற்றும் அதை ஒட்டிய தமிழக பகுதிகள் மற்றும் கர்நாடக பகுதிகள் நிலவுவதனால் இன்று வெப்பச்சலன மழை ஒரு சில பகுதிகள் தமிழகத்திலையும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் பரவலாக இயல்பை விட 1 அல்லது 2 டிகிரி கூடுதலான வெப்பநிலை பதிவாகும். குறிப்பாக தென் தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், நெல்லை பகுதிகள் மற்றும் சிவகங்கை பகுதிகள், கொங்கு பகுதிகள், பெரும்பாலான பகுதிகள், வட தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள், விழுப்புரம் ஆகிய பகுதிகள், இந்த பகுதிகளில் எல்லாம் இயல்பை விட 2 அல்லது 4 டிகிரி வரையிலும் வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலேயும் இதே நிலை நீடிப்பதற்கு வாய்ப்புகள். மத்திய இந்தியா மற்றும் குஜராத், ராஜஸ்தான் பகுதிகள் ஆகிய பகுதிகளிலையும் ராயலசீமா பகுதிகளிலேயும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் தமிழகத்தில் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை ஆகிய பகுதிகள் மற்றும் மதுரை, விருதுநகர், தேனி, கம்பம், கொடைக்கானல், வால்பாறை, நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு. கரூர், நாமக்கல் மாவட்டத்தின் இடப்பட்ட பகுதிகளிலும் சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்றபடி திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டமாகட்டும், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களாகட்டும், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள், திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகள், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இடிமலை ஒரு சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கேரளாவில், தென் கேரளாவில் அநேகமான பகுதிகள் கனமழைக்கான வாய்ப்பு, இடுக்கி உள்பட. கர்நாடகா கொடகு மாவட்டம், சிக்கமங்களூரு, உடுப்பி ஆகிய பகுதிகள், சாமராஜநகர் இந்த பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள். ஸோ இசிஎம்எஃப் வீக்லிஸ் பொறுத்தவரையிலும் மே 2ஆம் வாரத்திற்கு பிறகு 3ஆம் வாரத்திலிருந்து இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை படிமங்கள் காட்டுகின்றன. மேலும் தமிழகத்திலையும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் 3ஆம் வாரத்தின் இறுதியிலிருந்து தொடங்கக்கூடும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. இது நீண்டகால வானிலை என்பதில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.